அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பது, புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் மற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சுக்கிரனின் ஆட்சி வீடும் சனியின் உச்சவிடமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு மாறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்திற்குள் வரும் இந்த தருணம் என்பது அதிரடியான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேளையாக உறுதியாகவே அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் மிக வலுவாக கர்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அறிவும் வீரமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வேளையில் அபரிவிதமான மதிநுட்பத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு மிகவும் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக லாபத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கைகூட போகிறது. அதிரடியாகவும் கடாலடியாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது முயற்சி அனுகூலமாக மாறும் மிகவும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாயின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியான விரிவுபடுத்துதல், உத்தியோகத்திலும் தொழிலிலும் லாபத்தையும் வருமானத்தையும் உயர்த்தக்கூடிய
நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்றிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக உருவாகிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த 2 கிரக நிலைகளை தாண்டி மிகவும் வலுவாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய். நவ கிரகங்களிலே இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. அப்படிப்பட்ட ஆற்றல் வலுவாக பெற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மனித வாழ்வில் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளில் மிக முக்கிய காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை கிடைப்பதை காட்டிலும் செல்வ செழிப்பு, சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணராகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் 2, 5, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். சுகஸ்தான பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும். பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று நினைத்து கொண்டிருந்த பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமை தரக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல காரிய தடைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை சிறப்பான யுக்திகளை பயன்படுத்தி சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறார். நீண்ட நாட்களாக தொடர்ந்து பிரச்சனை, தடை, தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உண்டு. யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தீர்வுக்குள்ளாகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் கூட அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரிலே வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிதாக கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் செவ்வாய் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. விவசாய துறையில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் என்று நவீன உபகரணங்கள் வாங்குதல் மற்றும் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு நினைப்பதை காட்டிலும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.